ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ 5வது மாதத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். 5வது மாதத்தில் குழந்தையோட வளர்ச்சி இருக்கும். கர்ப்பிணிகள் என்ன ஸ்கேன் எடுக்கணும், எந்த மாதிரியான உணவுகளை நம்ம தவிர்த்து கொள்ளணும், அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான உணவுகள் நம்ம சாப்பிடணும், இந்த நேரத்தில் எக்ஸசைஸ் பண்ணலாமா, கஷாயங்கள்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளலாமா, 5வது மாதத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து கர்ப்பிணிகளுக்கு இருக்குங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நார்மலாக 5வது மாதத்தில் குழந்தையோட அசைவு நம்மளுக்கு தெரியுமானா, 2வது குழந்தை அவங்க கன்சீவாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால குழந்தையோட அசைவை வந்து நல்லா உணர முடியும். அது மட்டும் இல்லாமல் 5வது மாதத்தில் நல்ல வயிறு வந்து நல்லா வெளியில் தெரிய ஆரம்பிச்சிரும். இதுக்கு முன்னாடி ஒரு சில பெண்களுக்கு தலைவலி, தலை சுத்தல், வாமிட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் கூட 5வது மாதத்தில் கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 5வது மாதத்தில் ரொம்ப முக்கியமாக நல்ல குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தையோட கால், கை எல்லாமே வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். எல்லாமே கம்மியாக, அதாவது சின்ன சின்னதாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். குழந்தையோட நுரையீரல், குழந்தையோட இதயம் எல்லாமே, குழந்தையோட தலைப்பகுதி எல்லாமே வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அதனால தான் நம்மளுக்கு 5வது மாதத்தில் அனாட்டமி ஸ்கேன்னு சொல்லுவாங்க. அனாட்டமி ஸ்கேன்னா குழந்தையோட உறுப்புகள் எல்லாமே செக் பண்ணுறது தான் இந்த அனாட்டமி ஸ்கேனு. இது எந்த வாரத்தில் நம்மளுக்கு எடுப்பாங்கன்னா 19வது வாரத்தில் இருந்து 23 வாரங்களுக்குள்ள கண்டிப்பாக எடுத்துடணும். மேக்சிமம் 21 வாரங்களுக்குள்ளேயே இந்த ஸ்கேன் வந்து எடுத்துடணும். 20, 21 இந்த வாரத்தில் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளணும். என்ன காரணம்னா, எதுக்காக கரெக்டாக அந்த வாரங்களில் எடுக்க சொல்கிறாங்கன்னா, அப்போ தான் அந்த குழந்தையோட வளர்ச்சி வந்து நல்லா தெரியும். ஒரு சில நேரங்கள் வாரங்கள் ஆக ஆக ஒரு சில குறைகள்லாம் வந்து நம்மளால எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் குழந்தை வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் பொழுது நல்லா அந்த ஸ்கேனில் வந்து குழந்தைக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் 6 மாதங்களுக்கு அடுத்து குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப வேகமாக இருக்கும். அப்படி இருக்கும் அதனால அந்த ஸ்கேன் வந்து நம்மளால சரியா பார்க்க முடியாது. ஸோ கர்ப்பிணிகள் வந்து கட்டாயம் இந்த அனாட்டமி ஸ்கேன் வந்து கரெக்டான நேரத்தில் வந்து நம்ம பார்த்துக்கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் இந்த 5வது மாதத்தில் தைராய்டு இருக்கா, ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது, ஹீமோக்ளோபினோட அளவு எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். பிபியும் செக் பண்ணிக்கணும். ஒரு சில பெண்களுக்கு 5வது மாதத்துலேயே செஃபாலிக் பொசிஷன் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நிறைய பேர் நினைப்பாங்க, அப்போ செஃபாலிக் பொசிஷன் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு உடனே டெலிவரி ஆகிடுமா? கண்டிப்பாக கிடையாது. குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப ஆரோக்கியமாக இருந்து 28, 29 வாரங்களில் தான் ஹெட் டவுன் பொசிஷன் வரும். ஆனால் ஒரு சில பெண்களுக்கு 5 மாதத்திலே வர்றது ரொம்ப இயல்பான ஒன்று தான். நம்ம பயப்படணும்னு தேவை கிடையாது. 5வது மாதத்தில் இருந்து குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு பசி வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிறத விட அதிகமாக ஏற்படும். ஒரு சிலருக்கு கால் வீக்கம் 5வது மாதத்திலேயே வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். மார்பகங்கள் மாற்றங்கள் வந்து இந்த 5வது மாதத்தில் நல்லா தெரிய ஆரம்பிக்கும். வெயிட் வந்து இதுக்கு முன்னாடி வரைக்குமே வெயிட் இன்க்ரீஸ் ஆகாமல் இருந்தால் கூட இந்த மாதத்துல இருந்து நல்ல வெயிட் வந்து கர்ப்பிணிகள் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட வெயிட்டும் இதுக்கடுத்து ரொம்ப அதிவேகமாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நிறைய அதாவது உங்களுக்கு 7 மாதத்துல இருந்து குழந்தையோட வளர்ச்சி வாரம் 200 கிராம் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் 7வது மாத ஸ்கேன் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களோட குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப வேகமாக இருக்கும். இந்த மாதத்துல இருந்து நீங்க வாக்கிங் போகலாம். கஷாயங்கள்லாம் எதுவுமே எடுத்துக்கொள்ள வேண்டாம். நிறைய தண்ணீர் குடிக்கலாம். 5வது மாதத்துல நம்ம கண்டிப்பா தவிர்க்க வேண்டிய உணவுன்னு நம்ம பார்த்தோம்னா, அதிக சூடான உணவுகளை நம்ம தவிர்த்து கொள்ளணும். அது மட்டும் இல்லாம அதிக கடையில சாப்பிட்ற உணவுகளை, நிறைய பானிபூரி இந்த மாதிரியான வெளியில மைதா சம்பந்தப்பட்ட பரோட்டா, மைதா சம்பந்தப்பட்ட உணவுகளை வந்து தவிர்த்து கொள்றது ரொம்பவே நல்லது. நிறைய தண்ணீர் குடிக்கணும். டெய்லி ஒரு இளநீர் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். டெய்லி ஒரு முட்டை எடுத்துக்கொள்ளலாம். 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கொள்ளலாம். டெய்லி கீரை சாப்பிடலாம். நிறைய நல்ல நியூட்ரிஷனான இருக்கிற உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப வெயிட்டும் குழந்தைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணிகளோட வெயிட்டும் ரொம்ப அளவாக இருக்கும். நிறைய கார்போஹைட்ரேட் உணவுகளை தவிர்த்து கொண்டு இந்த உணவுகளை மட்டும், அதாவது நம்ம நிறைய புரோட்டீன், நிறைய நார்ச்சத்து இருக்கிற உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது மலை பிரச்சனைகள் வந்து உருவாகுது. அதாவது மலைச்சிக்கல் பிரச்சனைகள் வந்து உருவாகாது. அது மட்டும் இல்லாமல் 5வது மாதத்துல இருந்து கர்ப்பிணிகள் கண்டிப்பாக இடது பக்கம்
அது ரொம்பவே நல்லது. உங்களுடைய வயிற்று பகுதிக்கு ஒரு பில்லோ, உங்களுடைய முதுகு பகுதிக்கு பின்னாடி ஒரு பில்லோ, காலுக்கு இடையில வந்து பில்லோ வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த மாதத்துல இருந்து கால்களை கீழே தொங்க போடாம கால் நீட்டி உட்கார்ந்து கொள்றது ரொம்பவே நல்லது. ஏன்னா ஒரு சில பெண்களுக்கு 5 மாதத்துல இருந்தே கால் வீக்கமும் அதிகம் ஏற்படும். அது மட்டும் இல்லாம கர்ப்பிணிகள் வந்து டெய்லி 1 மணி நேரம் வாக்கிங் போறது ரொம்பவே நல்லது. 5 மாதத்துல இருந்தே நீங்க குளுபினோட அளவு இப்ப ரொம்ப கம்மியா இருக்குன்னா கண்டிப்பா டெய்லி ஒரு மாதுளம்பழம் எடுத்துக்கோங்க, செவ்வாழைப்பழம் எடுத்துக்கோங்க, கீரை எடுத்துக்கோங்க, கருப்பு உலர் திராட்சை எடுத்துக்கோங்க. இது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம முருங்கைக்கீரை வந்து ஆல்ரெடி ரொம்ப யூஸ் ஆகிருக்குதுன்னா கண்டிப்பா முருங்கைக்கீரை வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு சிலருக்கு வாமிட் இருக்கும், ஒரு சிலருக்கு லூஸ் மோஷன் இருக்கும். அந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லாட்டி நீங்க டெய்லி முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்ளலாம். பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். பீட்ரூட்டை நல்லா வாஷ் பண்ணி மேலே இருக்கிற தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பீட்ரூட்டை நல்லா அரைச்சு அதில் லைட்டாக லெமன் நீங்கள் புழிஞ்சு ஒரு 11 மணிக்கு எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி முருங்கைக்கீரையா இருந்தாலும் சரி, முருங்கை சூப்பா இருந்தாலும் சரி, மதியம் ஒரு 2:30 3 மணியோட முடிச்சிடுங்க. அதுக்கடுத்து சாப்பிடாதீங்க. ஏன்னா செரிமான பிரச்சனைகள் வந்து உருவாகும். இந்த நேரத்துல நிறைய பேருக்கு தூக்கம் இருக்காது. நல்லா நைட்டு சுடு தண்ணி வச்சு நல்லா குளிச்சுட்டு அதுக்கடுத்து தூங்குறது ரொம்பவே நல்லது. இந்த மாதத்துல குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப வேகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு குழந்தையோட அசைவு வந்து இன்னும் தெரியாம இருக்கும். அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. முதல் குழந்தையா இருந்ததுன்னா உங்களுக்கு லேட்டா தான் தெரியும். என்ன காரணம்னா 26 27 வாரங்கள் வரைக்குமே குழந்தையோட அசைவு ஒரு சில பெண்களுக்கு வந்து தெரியாது. ஆனா குழந்தை வந்து உள்ள வந்து நல்லா மூவ் ஆயிட்டு இருக்கும். ஒரு சில 2வது குழந்தையா இருந்ததுன்னா 17 வாரங்கள்லயே அவங்களால ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. ஒரு சிலருக்கு 16 வாரத்திலேயே அவங்களால நல்லா ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதனால நீங்க வருத்தப்படணும்னு தேவை கிடையாது. நீங்க ஒவ்வொரு டைமும் ஹாஸ்பிட்டல் செக் பண்ணும்போது குழந்தையோட ஆரோக்கியம் எப்படி இருக்கு, குழந்தையோட வந்து கன்சல்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த அனாமலை ஸ்கேன் அல்லது அனாட்டமி ஸ்கேன்ல குழந்தைக்கு ஏதாவது பாதிப்புகள் இருக்காங்கிறத கேட்டுக்கிறது ரொம்பவே நல்லது. மேபி டபுள் மார்க் டெஸ்ட் எடுக்காம இருந்தீங்கன்னா இந்த 5வது மாதத்துல இந்த டபுள் மார்க் டெஸ்ட்ன்னு இருக்கும். இது வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்களா டபுள் மார்க் டெஸ்ட் நீங்க எடுக்கலாமான்னு 5வது மாதத்திலேயே எடுத்துக்கொள்றது ரொம்பவே நல்லது. ஏதாவது குழந்தைக்கு ஏதாவது குறைபாடுகள் இருக்கா, நார்மலா இந்த 5 மாதம் ஃபர்ஸ்ட் 3 மந்த்லயே நிறைய பெண்களுக்கு எடுத்துருவாங்க. மேபி நீங்க ஃபர்ஸ்ட் 3 மந்த்ல எடுக்காம இருந்தீங்கன்னா இந்த டபுள் மார்க் டெஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா பிறவியிலே அல்லது மரபணுக்கள் ரீதியா ஏதாவது குழந்தைக்கு வந்து குறைபாடுகள் இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுதான் இந்த டபுள் மார்க் டெஸ்ட். இது கர்ப்பிணிகள் கட்டாயம் கண்டிப்பா எடுத்துக்கொள்ளணும். மேபி நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அதாவது ஜிஹெச்ல காமிச்சா கூட இந்த டபுள் மார்க் டெஸ்ட் வந்து நீங்க வெளியில வந்து பிரைவேட்ல வந்து செக் பண்ணுங்க. இதோட விலை வந்து நான் என்னோட பிரெக்னன்சி டைம்ல 3500 கிட்ட நான் கொடுத்தேன். இப்ப எந்த அளவு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா விலை அதிகமாக எல்லா கர்ப்பிணிகளும் எடுத்துக்கொள்றது ரொம்பவே நல்லது. அப்படி ஏதாவது பாதிப்புகள் இருந்தா கூட முன்னாடியே நம்ம சீக்கிரம் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேத்தான மெடிசனையும் ஒரு ட்ரீட்மெண்ட்டையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த டெஸ்ட் வந்து எடுத்துக்கொள்ளணும். இயல்பா கர்ப்பிணிகள் வந்து எல்லா உணவுகளையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பப்பாளி, பைனாப்பிள் இதை மட்டும் தவிர்த்து ரொம்ப அதிக அளவு எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது மட்டும் இல்லாம நார்மலா டெய்லி ஒரு ஆப்பிள் ஒரு ஆரஞ்சு எடுத்துக்கோங்க. இல்ல எனக்கு எதுவுமே கிடைக்கல, எனக்கு அந்த அளவு வசதி இல்லை ஆப்பிள் ஆரஞ்சு வாங்குறதுக்கெல்லாம், டெய்லி உங்க ஊர்ல கிடைக்கிற கொய்யாப்பழம் எடுத்துக்கோங்க, வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப விலை கிடையாது, கம்மியான அளவு தான். வாழைப்பழம் எடுத்துக்கலாம். கருப்பு உலர் திராட்சைலாம் நீங்க 100 கிராம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 1 மாசம் வச்சுக்கலாம். ஒரு டெய்லி ஒரு 5 எடுத்துக்கிட்டாலே போதுமானது. அத்திப்பழம் எடுத்துக்கோங்க. நார்மலா நட்ஸ் எல்லாம் நல்லா நைட்டே நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டு காலையில நல்லா நட்ஸ் அந்த தண்ணியோட அரைச்சு நல்லா வெதுவெதுப்பான பால்ல மிக்ஸ் பண்ணி குடிக்கும் பொழுது இன்னும் நல்லா உங்களுக்கு குழந்தையோட வெயிட் அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நிறைய முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்றது ரொம்பவே நல்லது. டெய்லி ஒரு செவ்வாழைப்பழம் எடுத்துக்கொள்றதும் நம்மளுக்கு குழந்தையோட வெயிட் அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப்